Good evening, everybody. இந்த குபேரா எக்ஸ் ஸ்லீப் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் போல் கடைசி பேட்சப் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இப்போ கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, லாகின் வித் கூகுள்னு சைன்அப் பண்ணால் தான் உள்ளே போய் பார்க்க முடியும். இது மெயினாக எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னாக்க, இந்த ஆட்டோமேட்டட் பாட்ஸ்ன்னு, அதாவது ஏதாவது ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா உள்ளே போய் பார்க்குறது, இந்த மாதிரி பாட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி இது பண்ணி விடுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக, இது கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியாது, பட் அதை குறைக்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி, கூகுள் இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணும் பொழுது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதுவும் என்னுடைய இதில் ஸ்டோர் ஆகாது. பேரோ இமெயில் ஐடியோ எந்த விதமான இதுவும் ஸ்டோர் ஆகாது. பிகாஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் அதுக்குன்னு சில செப்பரேட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத தலைவலி. ஸோ எனி பிஐஐ இன்ஃபர்மேஷன், அதாவது பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஸ்டோர் பண்ணுறதில்லை நான். ஓகே, ஸோ நீங்கள் லாகின் பண்ணி போன உடனே உங்களுடையது யூ ஹேவ் லாக்ட் இன் ஆஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு காமிக்கும். தென் தி டேட்டா இன்ஃபர்மேஷன் எப்பவும் போல் இருக்கும். ஸோ இதில் நான் தான் அப்டேட் பண்ணுவேன் எவ்ரிடே. ஸோ கடைசியாக எப்போ அப்டேட் பண்ணோன்னு காமிக்கிறது. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் டேட்டா அப்டேட்டடாக இருக்கா இல்லை ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்கான்னு. ஓகே, இந்த இதுதான் மேஜரான சேஞ்ச் கொண்டு வந்தது. அதை தவிர வேற ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணி வச்சேன் நான். இந்த டிபிஎம்ஏ கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன், ஏன்னா கண்ணுக்கே தெரியாமல் சின்னதாக இருந்துச்சு. அடுத்து முக்கியமான ஒன்று என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னாக்க, இந்த டெலிவரி அக்யூமுலேஷன் ஸ்க்ரீனர்னு ஒரு செட் ஆஃப் இதை காமிக்கும், சிம்பிள்ஸை காமிக்கும். இது என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம், லெட்ஸ் சே பயோகான். அந்த பயோகானினுடைய டெலிவரி ட்ரெண்ட் என்ன நீங்கள் காமிக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1800-2000 ஸ்டாக் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணுன்னாக்க நீங்கள் தனித்தனியாக போய் பார்க்குறதுங்கிறது இட்ஸ் அ ஹிமாலயன் டாஸ்க், ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்குது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே டெலிவரி பர்சன்டேஜ் எது எதுலாம் இருக்குன்னு. இது இந்த ஃபில்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் ப்ரைஸு, இந்த 3 ஃபில்டர், மினிமம் ப்ரைஸு, மேக்ஸிமம் ரிஸ்க்கு அண்ட் மினிமம் ஸ்கோர், இந்த 3த்தும் ஃபுல்ஃபில் ஆகிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுற லிஸ்ட் மட்டும்தான் இதில் வரும். ஒருவேளை இதை மாற்றணும், இப்போ உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா 103 ஸ்டாக்கு காமிக்குது, 35 ஸ்கோர் வரைக்கும் காமிக்குது இல்லைங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஸ்கோர் உங்களுக்கு சே 50 அப்படின்னு மாற்றணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 50 அதுக்கு மேலே உள்ளதை ஃபுல்ஃபில் ஆகிறத மட்டும்தான் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். மேக்ஸிமம் ரிஸ்க்கும் அதே மாதிரி தான், மினிமம் ப்ரைஸும் அது மாதிரி தான். ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் மேஜரான சேஞ்சு. இனிமேல் இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த ஹெல்ப் பேஜில் ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அக்யூமுலேஷன், பிரேக் அவுட், இந்த மாதிரி ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் மட்டும் இல்லாமல் இதில் போய் பார்த்தா தெரியும், சிக்னல் மட்டும் இல்லாமல் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த சிக்னல் வேற, பேட்டர்ன் வேற. ஓகே,
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். சிக்னல்ங்கிறது ஒரு 4-5 ஃபேக்டரை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்கோர் அரைவ் பண்ணி அதை வச்சு கொண்டு வர்றது. அதனுடைய டிஃபரன்ஸு தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று ஏஐயின் உதவியோட எழுதியிருக்கு. இதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஓகே, தெர் இஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிக்னல் அண்ட் பேட்டர்ன். ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஐ மீன் ரெண்டும் வேறன்னு புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் பட்டி அண்ட் டிங்கரிங். இனிமேல் இதில் கை வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ hopefully it will be useful to you. Let's see how it goes. Okay, thank you. Bye bye.